ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அமித்ஷா வருவதால் அரசியல் ரீதியாக எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அழகுமீன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகின்றனர். இம்பாண்டாம் பகுதியில் நடைபெற்று வரும் அந்த காய்கறி சந்தையை பணிகளை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் நம்ம பேசலாம். சார் வணக்கம். இப்போ வருகின்ற 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மதுரைக்கு வராங்க. இப்போ அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர் கட்சிக்கு வேண்டி வரலாம், இல்லாட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, ஆட்சிக்கு வேண்டி வரலாம். இதில் நம்ம எப்படியும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்பது எழல. எதுக்கு வந்தாலும் அது அவருடைய வேலை. நம்ம இதில் போய் பார்வையிடணும் சொல்ல எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வாரதுனால அரசியல் ரீதியாக இங்கே ஏதோ வரோம் அப்படி வரப்போகுது, அதெல்லாம் வந்து நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மதவாத சக்திகளுக்கு எந்த சூழ்நிலையும் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். மதுரையில் சில குழப்பங்களை உருவாக்க நினைத்தாலும் அது பகல்கரமாக அதுவும் நடக்காது. வருகின்ற வருடம் அக்டோபர் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி என்பது தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல அவங்க தொடங்கட்டும். வருதுன்னு சொன்னால் வராது, வரணும். நீங்கள் 21 சென்சஸ் அவங்க நடத்தலை. அதுக்கு பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். 2021 சென்சஸை எடுக்கலைன்னா உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம், தரவுகளின் அடிப்படையிலான அரசு. இப்படி உலகம் போயிட்டுக்கூடிய நேரத்தில் ஒரு ஒன்றிய அரசு சுமார் 5 ஆண்டு காலம் அவங்க நடத்த வேண்டிய சென்சஸை நடத்தாமல் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது அந்த அடிப்படை தத்துவத்திற்கு எதிரான செயல். இப்போ பாமகக்குள்ள தொடர்ச்சியாக குழப்பங்கள் நீடித்து இருக்கும் இந்த நிலைமையில் பாஜக தரப்பில் வந்து ஆடிட்டர் குறைமுகத்தையும் அதே போன்று அதிமுகவை பொறுத்த அளவில் சைதை துரைசாமியும் இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் எதுவும் பார்க்க வேண்டிய விஷயம், அது அவங்க விட்டு பிரச்சனை. இது நாங்கள் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் திரும்ப சொல்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்களை பார்க்கறதை விட எங்களுடைய ஸ்ட்ரென்த் அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக தரப்பில் தேமுதிகவும் பாமகவும் எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யோசித்து தான் முடிவெடுக்கப்படும். அது ஒரு முரண்படுதே சார். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே மொத்தத்திலே வந்து ஒரு லீடர்ஷிப் க்ரைசிஸ், ஒரு தலைமைத்துவத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது தலைமையில். ஒரு உதாரணமாக வந்து இவங்க பிஜேபி கூட கூட்டணி வைத்தார்கள். அதை இன்றைக்கி பல உண்மையான அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வட இந்தியாவிலும் இந்தியா முழுவதிலும் மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்தி சமயசார்பற்ற நிலையை சீர்குலைக்கின்ற ஒரு கட்சியோடு ஏன் அதிமுக கூட்டணிக்கு என்ற கேள்வி அவங்க கட்சிக்குள்ளே வந்துருக்கு. கூட்டணி கட்சிகள் அந்த நடுவில் இருக்காது. எனவே வந்து அது இன்றைக்கி வந்து ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆடு மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நாங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்.